உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த சில வருடங்களாகவே சிகிச்சை எடுத்து வந்த ரோபோ சங்கர் உடல் மெலிந்து காணப்பட்டார். தற்போது நடிகர் ரோபோ சங்கரின் மரணம் தமிழ் திரைப்பட உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. நேற்று முன்தினம் படப்பிடிப்பில் பங்கேற்ற ரோபோ சங்கர் மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ரோபோ சங்கர் 18ஆம் தேதி, அதாவது நேற்று இரவு 8:30 மணி அளவில் காலமானார். நடிகராக பல வெற்றி படங்கள் ரோபோ சங்கர் கொடுத்திருந்தாலும் கூட ரோபோ சங்கரின் ஆரம்ப காலம் மிஸ்டர் சென்னையிலிருந்து டிவி நிகழ்ச்சி என்றே ஆரம்பித்திருக்கிறது. மதுரையைச் சேர்ந்த ரோபோ சங்கர் காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். பள்ளி கல்லூரி நாட்களிலேயே மிமிக்ரி உள்ளிட்ட திறமைகளை வளர்த்து கொண்டவர். சிறிய வயதிலே சினிமாவில் ஆர்வம் கொண்ட ரோபோ சங்கர் அபிநயா நடன குழுவில் நடன கலைஞராக பணியாற்றினார். இதன் மூலம் சுற்றுவட்டார கிராமங்களில் திருவிழாக்கள்ல நடக்கக்கூடிய மேடை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று வந்தார். ரோபோ சங்கரின் வாழ்வில் ஆணழகன் போட்டி ஒரு முக்கிய திருப்பு முனையா மாறியது. இளமை காலத்தில் மதுரையில் நடைபெற்ற ஆணழகன் போட்டிகளில் பங்கேற்று மிஸ்டர் மதுரை, மிஸ்டர் தமிழ்நாடு போன்ற பட்டங்களை வென்றுள்ளார். 5 முறை மிஸ்டர் மதுரை பட்டம் வென்றவர். கட்டுமஸ்தான உடலில் வெள்ளை நிற சாயம் பூசிக்கொண்டு ரோபோ போல நடனமாடியதால் அந்த உடல் வலிமையும் கட்டுமஸ்தான தோற்றமுமே பின்னாளில் அவருக்கு ரோபோ சங்கர் என்ற பிரபலமான பெயரை ஏற்படுத்தி தந்தது. திருமணத்திற்கு பிறகு ஜிம் மாஸ்டராக கூட சில காலம் பணியாற்றி வந்திருக்கிறார். ரோபோ சங்கரின் மனைவி பிரியங்காவும் சினிமாவில் நடித்திருக்கிறார். 2020ஆம் ஆண்டில் வெளியான கன்னிமடம் படத்தில் நடித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நடிகை, மாடல் மற்றும் டான்சர் என பன்முக திறமை கொண்டவர் பிரியங்கா. 2001ஆம் ஆண்டு விக்ரம் லைலா நடிப்பில் வெளியான தில் படத்தில் பிரியங்கா ரோபோ சங்கர் நடித்திருப்பார். குல்ஃபி காமெடியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக லைலாவுடன் திரையில் வந்திருப்பார். நடன கலைஞரான பிரியங்காவை ரோபோ சங்கர் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். குக் வித் கோமாளி சீசன் 1 பங்கேற்றிருக்கிறார் பிரியங்கா. அது மட்டும் இல்லாமல் கலக்கப்போவது யாரு சீசன் 8 பிரியங்காவும் ஃபைனலிஸ்டுகளில் ஒருவராக வந்திருந்தார். ரோபோ சங்கர் பிரியங்கா தம்பதிக்கு இந்திரஜா என்ற ஒரு மகள் உள்ளார். விஜயின் பிகில் படத்தில் இந்திரஜா முக்கிய கதாபாத்திரத்தில், அதாவது கால்பந்து வீராங்கனையாக நடித்து அனைவரது கவனத்தையும் பெற்றிருந்தார். இப்படி ரோபோ சங்கரின் குடும்பமே சினிமா துறையில் கால் பதித்துள்ளது. இருந்தாலும் ரோபோ சங்கரின் சினிமா வாழ்க்கை விஜய் டிவியில் தொடங்கப்பட்ட கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியின் மூலம்தான் ஆரம்பமானது. இந்த நிகழ்ச்சியில் ரோபோ சங்கர் மட்டுமில்லாமல் மதுரை முத்து, சிவகார்த்திகேயன் போன்றோரும் பிரபலமடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் சுட்டி அரவிந்துடன் சேர்ந்து ஜோடியாகத்தான் ரோபோ சங்கர் தோன்றுவார். ஒரு கிளி உருகுது பாடலுக்கு இருவரும் சேர்ந்து 80களின் நடனத்தை ரீக்ரியேட் செய்தது அப்போது பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. பிறகு அதே விஜய் டிவியில் சிவகார்த்திகேயன் தொகுத்து வழங்கிய அது இது எது நிகழ்ச்சியில் சிரிச்சா போச்சி என்ற நகைச்சுவை சுற்றில் ரோபோ சங்கர் தொடர்ந்து கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியை தனது நகைச்சுவை திறமையை வெளிப்படுத்தும் இடமாக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டார் ரோபோ சங்கர். குறிப்பாக விஜயகாந்த், எம்ஜிஆர், கமலஹாசன் போன்றோரின் உடல் மொழியுடன் கூடிய மிமிக்ரியை அச்சு அசலாக செய்வார். ஒரு பக்கம் டிவி நிகழ்ச்சிகள், மேடை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்தாலும் சின்ன சின்ன ரோல்களில் திரைப்படங்களில் தலை காட்டி வந்தார் ரோபோ சங்கர். இருந்தாலும் மக்கள் மனதில் முகம் பதியும்படியான கதாபாத்திரங்கள் எதுவும் அவருக்கு கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் ரோபோ சங்கரின் நகைச்சுவை திறனை கவனித்த இயக்குனர் கோகுல் தன்னுடைய முதல் படமான ரவுத்திரத்தில் வாய்ப்பு கொடுத்தார். இருந்தாலும் அந்த படத்தில் அவரது காட்சிகள் படத்தில் இடம்பெறவில்லை. இதன் பிறகும் தொடர்ந்து கூட்டத்தோடு கூட்டமாக நிற்கும் கதாபாத்திரங்களே கிடைத்து வந்த நிலையில் அதே இயக்குனர் கோகுல் தன்னுடைய அடுத்த படமான இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாராவில் படம் முழுக்க பெரும்பாலான காட்சிகளில் வரும் ஒரு கதாபாத்திரத்தை ரோபோ சங்கருக்கு கொடுத்தார். சவுண்ட் சங்கர் என்ற அந்த கதாபாத்திரத்தை சிறப்பாகவே செய்திருந்தார் ரோபோ சங்கர். இந்த படத்திற்கு பிறகுதான் சின்ன ரோல்கள் அல்லாமல் பேர் சொல்லும்படியான பல கதாபாத்திரங்கள் அவருக்கு கிடைக்க தொடங்கியது. வாயை மூடி பேசவும் படத்தில் மட்டை ரவி என்ற கேரக்டரில் தனி கவனம் ஈர்த்திருந்தார். குறிப்பாக தனுஷ் நடித்த மாரி படத்தில் படம் முழுக்க அவருடனே வரும் கதாபாத்திரத்தில் ரோபோ சங்கர் நடித்திருந்தார். இதில் அவர் பேசும் மாடுலேஷனும் வசனங்களும் வைரலாக்கியது. அதன் பிறகு விஷ்ணு விஷால் நடித்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தில் அவர் நடித்த நகைச்சுவை காட்சிகள் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாகியது. இந்த படத்துக்கு பிறகு முக்கிய நகைச்சுவை கதாபாத்திரங்கள் ரோபோ சங்கரை தேடி வந்தது. சிவகார்த்திகேயனின் வேலைக்காரன், ஹீரோ, விஷாலின் இரும்பு திரை, மாரி 2, அஜித்தின் விஸ்வாசம், சிலம்பரசனின் வந்தா ராஜாவாத்தான் வருவேன் போன்ற பல்வேறு படங்களில் தன்னுடைய நடிப்பை பதிவு செய்தார்.
செய்தார். இன்னொரு பக்கம் தொடர்ந்து டிவி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வந்தார். தனக்கு முகவரி கொடுத்த கலக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் நடுவராகவும் பங்கேற்றார். கமலஹாசனின் தீவிர ரசிகரான ரோபோ சங்கர் எந்த கமல் படம் வெளியானாலும் முதல் நாள் முதல் காட்சியை பார்த்து விடுவாராம். அந்த அளவுக்கு கமல் மீது அளவு கடந்த பாசமும் பக்தியும் வைத்திருந்தவர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு எப்போதும் உறுதியான உடலுடன் தோன்றும் ரோபோ சங்கர் திடீரென கடுமையாக உடல் எடை குறைந்த புகைப்படம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டதே இந்த உடல் எடை குறைவுக்கு காரணம் என்று சொல்லப்பட்டது. சிகிச்சைக்கு பிறகு மீண்டு வந்த ரோபோ சங்கர் மீண்டும் பழையபடி திரைப்படங்களிலும் டிவி நிகழ்ச்சிகளிலும் மீண்டும் வலம் வந்தார். அண்மையில் சன் டிவியில் ஒளிபரப்பான டாப் குக் டூப் குக் நிகழ்ச்சியில் போட்டியாளராகவும் கலந்து கொண்டார். கடைசியாக சொட்ட சொட்ட நனையுது என்ற படத்திலும் நடித்திருந்தார். ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜாவிற்கு முறைமாமன் கார்த்திக்குடன் பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது. இதனையடுத்து இந்திரஜாவிற்கு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு கமலின் தீவிர ரசிகரான ரோபோ சங்கர் குடும்பத்துடன் சென்று கமலஹாசனை சந்தித்தார். அந்த குழந்தைக்கு நடிகர் கமல்தான் நட்சத்திரன் என்ற தமிழ் பெயர் வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2023ஆம் ஆண்டு 25 ஆண்டுகள் கழித்து மதுரையில் நடைபெற்ற 37வது ஆண்டு ஆண் அழகன் போட்டியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தனது பழைய வலிமையை நினைவூட்டும் வகையில் உடல் பாவனைகளை செய்து காட்டினார். இளமை காலங்களில் ஆண் அழகனாக தொடங்கி பின்னர் நகைச்சுவை நடிகராக ஆயிரக்கணக்கான ரசிகர்களை சிரிக்க வைத்த ரோபோ சங்கரின் மறைவு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இழப்பு. சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் தமிழக அரசு சார்பில் நடைபெற்ற இசைஞானி இளையராஜாவுக்கான பாராட்டு விழாவிலும் கலந்து கொண்டார். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திடீர் உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரோபோ சங்கருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருந்தாலும் சிகிச்சை பலனின்றி நேற்று, அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதி அன்று 46 வயதே ஆன ரோபோ சங்கர் காலமானார். இவருக்கு பலரும் தங்களின் அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர்.